வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் நவதானிய அடை தோசை செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நவதானியம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். நான் இந்த நவதானியத்தில் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு. அதே அளவுக்கு 1 கப்பு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு இதை நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாவும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச நவதானியத்தெல்லாம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நவதானிய அடை தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவா நல்லா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வைக்கணும். சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். தீயை நல்லா குறைச்சி வச்சு கொஞ்சம் நிதானமாக வேக வைக்கணும். இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் கிறிஸ்பியாக செவந்து வந்த பிறகு இந்த அடை தோசையை எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான நவதானிய அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது டின்னருக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.